ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இட்லி பூ செடியிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து கட்டிங்ஸ் மூலமாக இந்த செடிகளை உற்பத்தி பண்ண போகிறோம். அதுக்கு தான் கட்டிங்ஸ் எடுக்க வந்திருக்கேன். இப்போ வந்து 2 விதமான செடி இருக்குது. நான் இந்த செடியிலேருந்து தான் கட்டிங் எடுக்க போகிறேன். பாருங்கள், இது மாதிரி இளம் துளிராக இருக்கக்கூடிய இந்த கட்டிங்கை தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணுற டூலை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எடுக்கணும். கட் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 கட்டிங் எடுத்திருக்கேன். இதில் என்ன பண்ணணும்னா, இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த 2 இலைகளை மட்டும் கட் பண்ணிட்டு எல்லா கட்டிங்கும் எடுத்துப்போம். இந்த பாட்டில் தான் நடவு பண்ண போகிறேன். அடியில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஹோல் இருக்குது. இதில் பாட்டிங் மிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக சலிச்ச மணல் மட்டும்தான் போட்டு நடவு பண்ண போகிறோம். பாட்டிங் மிக்ஸை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நல்லா தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங்ஸை நடவு பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா ட்ரைன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நடவு பண்ணிடலாம். ஒரு குச்சியால் இந்த மாதிரி ஹோல் பண்ணிவிட்டு நட்டுருவோம். இப்போ மறுபடியும் நல்லா தண்ணி விட்டுட்டு இந்த பாட்டை வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்டிங்ஸ் எல்லாம் நடவு பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கும் மேலே ஆயிடுச்சு. இதை வந்து இந்த மெத்தடை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். நடவு பண்ணும்போது எதுக்கும் இருக்கட்டும்னு வீடியோ எடுத்தேன். ஆனால் இடையில வந்து இதை கண்டினியூ பண்ண மறந்துட்டேன். இடையில வந்து 2 கட்டிங் காஞ்சிருச்சு. அதை நான் எடுத்துட்டேன். அதை காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 3 கட்டிங்ஸ்லையுமே நல்ல வளர்ச்சி தெரியுது. அழகாக துளிர்கள் வந்திருக்கு. குட்டி குட்டியாக மொட்டுகள் கூட ஒரு கட்டிங்கில் தெரியுது. நான் இந்த மெத்தடில் இதுக்கு முன்னாடி சாமந்தி செடி ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் இந்த செடியிலையும் வருதான்னு பார்க்கலான்னு வச்சது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன், எந்த அளவுக்கு வேர்கள் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெளியில் எடுத்துகிட்டேன். ரொம்ப சூப்பராகவே வேர் வளர்ந்துருக்கு. நிறைய பேர் இது ஃபேக்குன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க, கிட்ட நல்லா காமிக்கிறேன். இந்த கட்டிங்ல இருந்து தான் வேர் அழகா வளர்ந்து வந்திருக்கு. மேல இருக்கிற அந்த துளிரோட வளர்ச்சியை பார்க்கும்போதே தெரியும். பழைய இலைகள் கொஞ்சம் டல்லா இருக்கும், புது துளிர்கள் அழகா வந்திருக்கு. ஏன்னா நான் அந்த சாமந்தி செடி வீடியோவில் அப்படிதான் ஒரு சிலர் ஃபேக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் தெளிவாக காட்டுறேன். இப்போ வந்து நம்ம மண்கலையில் நடவு பண்ணிட்டு ஒரு நிழலான இடத்துல வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நட்டாச்சு. இப்போ இந்த செடிகளுக்கு நல்லா தண்ணியை விட்டுட்டு ஒரு நிழலான இடத்துல ஒரு 10 நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எங்கே நடணுமோ நட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.